Praise the Lord. Welcome to the church. மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வானதூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையோட முகப்புல இருந்த பெரிய கல்லை நகர்த்தி, ஏன்னா இவர் உயிர்ப்பேன் என்று சீடர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிட்டார். எங்க உயிர்த்திர போறான்ட்டு பெரிய கல்லா வச்சு மூடி இருப்பாங்க, சீல் வச்சிருப்பாங்க, பக்கத்துல சிப்பாய்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனாலும் ஒரு வானதூதன் முன்னாடி அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு வானதூதன் லட்சக்கணக்கான மனிதர்களை சங்கரித்தான் என்று. அதாவது ஒரு வானதூதனுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து கல்லை புரட்டினான். இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தார். எழுந்த பிறகு அந்த வானதூதன் அந்த கல்லு மேல உட்கார்ந்து நிற்கிறான். அப்போ இந்த மகதலா மரியாளும் மற்ற மரியாளும் அங்க வந்திருந்தாங்க கல்லறைக்கு. 1வது வசனத்துல அது சொல்லப்படுது. அவர்களிடத்துல இந்த வானதூதன் இப்படி சொல்றான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. காலியா இருக்குது, அவருடைய பிரேதம் கல்லறையில இல்ல, வந்து பாருங்க. ஏன்னா அவர் சொன்னபடியே உயிர்த்தார். ஏன்னா இயேசுனா அவர் சொன்னபடி செய்கிறவர். அதுதான் நம்ம அவர் மேல கொள்ளுகிற விசுவாசம். சொன்னார்னா செய்வார், செய்யாதத அவர் சொல்லவே மாட்டார். அதனால்தான் வேதத்துல அவரை பற்றி சொல்லும் போது பொய்யுரையாத தேவன், அவர் பொய் சொல்லாத கடவுள், பொய்ய சொல்ல மாட்டார். அதனால்தான் வேதத்துல அவர் கொடுக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க. அதான் நம்ம அவர் மேல வைக்கிற விசுவாசம். இயேசு செய்வார் என்பது மாத்திரம் இல்ல, இன்னும் ஆழமா போகணும். இயேசு சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார் என்பதுதான். அப்படிப்பட்ட ஜபத்தை செய்யத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஜபம். அதுதான் வந்து யோவான் 15:7 சொல்றாரு, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தை இல்லாம ஜபமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வாக்கு இல்லாமல் ஜபமே இருக்கக்கூடாது, நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் வாக்குல உண்மை உள்ளவர். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஜபத்துக்கான பதில் வந்துடணும். அவர் சொன்னா அவர் செய்திருவார். அதுதான் இங்க வானதூதன் வந்து சொல்றான், அவர் சொன்னபடி உயிர்த்தார் என்று. அதனால்தான் வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? இதுல இருக்கிற அவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிந்து கொள்வது மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். இதை நம்புறதுல தான் நமக்கு போராட்டமே இருக்குது. மனதளவுல நமக்கு போராட்டம் வருது அப்படின்னா இந்த வார்த்தையை நம்புறதுல தான் இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம நம்பிட்டோம்னா, நம்புற அளவுக்கு நம்ம ஜபம் இருக்கும்னா அந்த காரியம் நோ டைம், ரொம்ப சீக்கிரமாக அது நடந்துடும், ரொம்ப விரைவாக நடந்துடும். நிறைய டைம் நம்ம விசுவாசிகளை பார்க்குறேன், இல்லை என்னையே கூட நான் பார்க்குறேன், ஒரு காரியம் கர்த்தர் இடத்துல வாய்க்காமல் கொஞ்ச நாட்கள் ஆகும்போது, சில சமயத்தில் மாதங்கள் ஆகுது, சில சமயத்தில் வருஷங்கள் கூட ஆயிடுது. அப்படி ஆகும்போது அந்த காலகட்டங்கள் நகரும் போது நமக்குள்ள மனதளவுல போராட்டம் வருது, ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப சிவியர் ஆகுது. நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு போராட்டம் நமக்குள்ள ஏற்படுகிறது. அது எல்லாருமே அனுபவித்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. சில காரியங்கள்ல அந்த காரியங்களை அது நிறைவேறாம இருக்குத அப்படின்னு சொல்லி நீங்க அந்த போராட்டம் மனசுல இருக்கும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். மனதுல வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அது நிறைவேறாமல் இருக்கிற போது, அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற சந்தேகங்கள் அலசறைப்படும் போது நம்ம நம்ம மனசுல போராட்டம் ஏற்படுது. பிசாசு வந்து சொல்லுவான் பாருங்க, இது நடக்குமா நடக்காதா, நடக்காது, சில சமயத்துல நடக்கும், சில சமயத்துல நடக்காது அப்படின்மா. இவங்களுக்கு நடக்கல, அவங்களுக்கு நடக்கல, பாஸ்டருக்கே நடக்கல,
நல்லா ஜெபம் பண்ணக்கூடியவருக்கு நடக்கல, உபவாசம் இருக்கவங்களுக்கு நடக்கல, 24 மணி நேரமே ஜெபத்திலே இருக்கிறவங்களே சில காரியம் நடக்கல அப்படின்லாம் அவன் சொல்லுவான். ஆனா பிசாசை எப்படி எதிர்த்து நிக்கணும்னா வார்த்தையை கொண்டுதான். வாக்குத்தத்தம் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொன்னதுன்னா அவரு எல்லா டைம்லயும் காதுல வந்து ஆவியில வந்து சொல்றது இல்லை. ஆவியில அவருடைய குரல் எல்லா டைம்லயும் கேட்பதில்லை. ஏன்னா அவருடைய குரல் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அவர் வாக்காக வார்த்தையாக அவர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவும் அவர் நமக்கு சொன்னதுதான். நான் எப்பவும் சொல்ற மாதிரி சொல்றது 6000 இருந்து 8000 வாக்குத்தத்தம் இருக்கு இந்த வேதாகமத்துல. அந்த 8000 வாக்குத்தத்தத்துக்கும் சொந்தக்காரர் நாம தான். ஒவ்வொருவரும் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் இந்த வாக்குல சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் சொந்தக்காரன். இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்லுது இன்ஹெரிட் பண்ணுவோம் அப்படின்னு, சுதந்தரித்து கொள்வோம். கர்த்தர் நமக்காக வைத்த வாக்கு தத்துவம் வாக்குறுதியா எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் தான் அடிப்படை. அது முக்கியமானது டாக்குமெண்ட் தான். டாக்குமெண்ட் இல்லாம நீங்க ஒரு வீட்டை எவ்வளவு பெரிய வீட்டை வச்சிருந்தாலும் அது உங்களுடையதா இருக்காது. அது டாக்குமெண்ட் இருந்து வேற யாராவது அது உள்ள கொடுத்துன்னு இருந்தாங்களா, அந்த டாக்குமெண்ட் படி அது உங்களுடையது தான். கொடுத்தனும் இருக்கிறாங்கன்றதுனால அது வீடு அவங்களுடையது ஆயிடாது. ஏன்னா டாக்குமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு உறுதிப்படுத்துகிறது இதெல்லாம் நம்முடையது என்று. அப்போ கர்த்தர் அதனால தான் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம், இல்ல ஒரு நிலம் வச்சுக்கிறோம்னா நம்ம அதை எடுத்து படிச்சாலே தெரியும் நம்ம அது ஓனர் அப்படின்னு. அந்த இடத்துக்கோ அந்த வீட்டுக்கோ நான் தான் ஓனர் அப்படின்றது நமக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் கர்த்தர் நம்முடைய வாக்கு நமக்கு என்னென்னலாம் இந்த உலகத்துல சொந்தம், என்னென்னலாம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்றத இதுல எழுதி வைத்திருக்கிறார். அதுல எழுதி வைத்திருக்கிறார்னா அந்த வார்த்தையை நம்ம நம்பணும். அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்பணும்னா அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த புரிதல் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசம் நமக்கு உண்டாயிடும். அதனால்தான் வாக்கு தத்துவம் இல்லாமல் வாக்கு இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்றத நான் எப்பவுமே கோடிட்டு காட்டுவது. ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, அந்த வானத்துவம் சொல்ற பாருங்க, இவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தார், தான் சொன்னபடியே உயர்த்தார், தான் சொன்னதை நம் வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவர். அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றி இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாக்குகளை நம்ம விசுவசித்து அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் சுலபத்துல நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். அப்போ இயேசு சொன்னதைபடியே உயிர்த்தார், அவர் சொன்னதை செய்கிறவர் என்பதுதான் இந்த ரெசரக்ஷனோட இந்த உயிர்ப்பின் செய்தியாக இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னா, இயேசு சிலுவையில எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்றார். உயிர்த்தெழுதல்னா நிறைய பேருக்கு ஈஸ்டர்னா என்னன்னா, ஈஸ்டர் எக் பிரியாணி தின்றது, ஏதோ போய் ஒரு பிரசங்கத்தை கேட்கறது, அன்னையோட ஈஸ்டர் முடிஞ்சிருது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உயிர்த்தெழுதல்னா அதோட மீனிங் என்ன, அதோட அர்த்தம் என்ன, அதை நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது? இயேசு உயிர்த்திட்டார் என்பது நற்செய்தி. அதை மாத்திரம் கொண்டு வருவது ஈஸ்டர் கிடையாது. அவரோடு நாமும் உயிர்த்தெழுந்தோம். அவரோடு உயிர்த்தெழுந்து அவருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் பாருங்க, அதுதான் ரெசரக்ஷன் லைஃப். அதனால்தான் நம்முடைய பிரசங்கம் எல்லாமே இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்குமே உயிர்த்தெழுதலின் பிரசங்கமா இருக்குது. இயேசு மட்டும் சிலுவையில உயிர்த்தெழல, நாமும் பாவத்திலிருந்து உயிர்த்தெழுந்தோம், நோயிலிருந்து உயிர்த்தெழுந்தோம், சாபத்திலிருந்து உயிர்த்தெழுந்தோம், தரித்திரத்திலிருந்து உயிர்த்தெழுந்தோம், இன்னும் நிறைய விஷயங்கள்ல இருந்து உயிர்த்தெழுந்தோம். நம் பாவத்துக்கான விலையை அவர் கொடுத்தார், அதுக்குரிய தண்டனை அவர் மேல வந்தது, அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆனா இயேசு உயிர்த்த போது
அவர் மட்டும் உயிர்க்கல. அந்த உயிர்த்தெழுதல் வந்து இயேசுவை மட்டும் குறிப்பிடல, அது நம்மையும் குறிப்பிடுகிறது. இயேசுவோடு கூட நாமும் உயிர்த்தெழுந்தோம். ரோமர் 4:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுந்தோம் என்பதுதான் அங்க காரியமா இருக்குது. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். உயிர்த்தெழுதல் என்பது என்னமோ இயேசு உயிர்த்தெழுந்தா நான் கேக் கொண்டாடினேன், மிட்டாய் கொடுத்தேன், ஈஸ்டர் விஷஸை ஃபோனில் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணேன், இதுதான் ஈஸ்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்டர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நம்மோடு இணைந்ததாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்பும்போது காலையில் உயிர்த்தெழுந்தவர்களாக எழும்பணும். நிறைய பேர் செத்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. என்னடா காலையில் எழுந்திரிக்க வேண்டியதாகுது, என்னத்துக்கு நம்ம பிறந்தோம், என்ன வாழ்க்கை இது, அப்படியே சலிச்சு கொண்டு காலைல ஏஞ்ச உடனே வேலைக்கு போகணும். இதே தான் நம்ம டெய்லி செஞ்சுன்னே இருக்கணும். காலைல ஏந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி ஏந்திரிக்கும். அதுவும் திங்கக்கிழமையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏந்திரிக்கிறதுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கு. ஏன்னா 2 நாள் லீவ்ல இருந்துட்டாங்கல்ல, லீவ்ல வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுங்க, நம்மளாம் இயேசுவோடு கூட உயிர் தெழுந்தவங்க. இயேசு எப்படி நம்முடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை, தரித்திரங்களை இதெல்லாம் வென்றார். சிலுவையில் எல்லாத்தையும் ஜெயிச்சார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வாழ்கிறவர்களாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதனால்தான் உயிர்த்தெழுதல் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அங்க எங்க விட்டுட்டு போனாரோ அவருடைய வாழ்க்கையை நம்ம இங்க வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு இருந்தப்போ ஒரு இயேசு தான் இருந்தார். ஆனா பெந்தகோஸ்து நாள் வந்தபோது 120 இயேசு அங்க உண்டானாங்க. ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். இயேசுக்கு எப்படி ஆவியானவர் யோர்தான்ல கொடுக்கப்பட்டாரோ அப்படியே 120 சீடர்களுக்கும் அந்த மேல் மாடியில எருசலேம்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். 120 பேரு இயேசுவை போல மாறினார்கள். அதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. அதே ஆவியை, அதே அபிஷேகத்தை, இயேசு இடத்துல இருந்த அதே ஆவியை, அதே அபிஷேகத்தை, அதே வல்லமையை அவர்கள் பெற்றார்கள். அது மாத்திரம் இல்ல, 120ஓட முடியல. அந்த மேல் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அங்க வந்து பவுல் பிரசங்கம் பண்றாரு. கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அன்னைக்கே 3000 பேர் இயேசுவை போல மாறுகிறார்கள். நீங்க நம்ம வேதத்துல அப்போஸ்தலர் பணியில வாசிக்கிறோம், பவுல் ரோட்ல நடக்கிறாரு. வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து 2 பக்கமும், ரோட்டோட 2 பக்கத்துலயும் கிடத்துகிறார்கள். அவர் நடக்கும்போது வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள். அதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நாம இந்த அவருடைய வல்லமைய வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அவருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குது. ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தோம், ஜபத்துக்கு வந்தோம், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், நம்ம ஜபிச்சோம் அப்படின்றது மாத்திரம் இல்லாம நமக்குள்ள தேவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வைத்திருக்கிறார்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் அந்த வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சுற்று வட்டாரத்திலும் சரி, நம்ம கூட பழகுறவர்களுடைய மத்தியிலும் சரி, அந்த உயிர்த்தெழுதலை வல்லமையை கொண்டு காரியங்களை நம்மளால மாற்ற முடியும். அதன் வழியாக தேவன் மகிமைப்படுகிறார். எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பிக்கப்பட்ட தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும்படி நம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய வல்லமை, பிதாவுடைய வல்லமை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்தணும்ன்றத நாம் அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தி
நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம் குடும்பத்தை மட்டும் இல்லை, தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வல்லமையை நாம் வெளிப்படுத்தி அதன் வழியாக தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். அதுக்குரிய பிரகாசம் உள்ள கண்களை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி நாம் வேண்டிக் கொள்ளணும்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ இயேசுவை உயிரோடு எழுப்பினவருடைய வல்லமை அப்படின்னக்குள்ள நீ நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த போது அவர் வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் வல்லமையை வெளிப்படுத்தினார்னா உண்டாகட்டும் சொன்னார், உண்டானது. நம்ம பார்க்கிற எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து வந்தது தான். சூரியன் நம்ம பார்க்கிறோம், உலகத்தை விட எத்தனையோ மடங்கு 30-40 மடங்கு பெருசு அப்படின்றாங்க சூரியன். அந்த சூரியன் கூட தேவனுடைய வாயிலிருந்து வந்தது தான், வாயிலிருந்து வெளியே வந்தது தான். அப்போ தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தேவன் தம்முடைய வல்லமைய படைப்புகள்ல நம்ம பார்த்தாலே தெரியும். ஒரு செடியை எடுத்துங்க, ஒரு இலையை எடுத்துங்க. இன்னைக்கும் ஒரு இலைய, உயிரோடு இருக்கிற இலையை யாராலையும் ஒரு செடியை உண்டாக்க முடியாது. விதை போட்டு அவர்கள் ஒரு செடியை கொண்டு வரலாம ஒழிய புதுசா எதையும் அவங்களால எந்த மனுஷனாலையும் உண்டாக்க முடியாது. அந்த படைப்புகளை பார்த்து மலையை அருவிகள்லாம் பார்க்கும்போது, மலையெல்லாம் பார்க்கும்போது இம்பாசிபிள் ஆகுது. வானத்தை பாருங்க, எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ நம்ம கரண்ட் இருக்கிறதுனால நட்சத்திரம் தெரியுது இல்லை வானத்துல. இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பாருங்க, இந்த பாலைவனத்துல எல்லாம் போய் நீங்க படுத்து நீங்க பாத்தீங்கன்னா 5000-6000 நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியும். இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அவ்வளவும் தேவனுடைய வாயிலிருந்து வெளியே வந்தது தான், தேவனால் படைக்கப்பட்டது தான். அவ்வளவு வல்லமையை தேவன் வெளிப்படுத்தி அண்ட சராசரத்தையும் சரி, உலகத்தையும் சரி, எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். அதை விட உயிர்த்தெழுதலின் வல்லமை அதிகமானது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். ஏன் உயிர்த்தெழுதலின் வல்லமை படைப்பின் வல்லமையோட ரொம்ப பெருசு அப்படின்னா, அவர் படைத்த போது, இந்த உலகத்தை எல்லாம் படைக்கும் போது ஒரு எதிர்ப்பும் இல்லை அவர்கிட்ட. யாரும் எதிர்க்கல. ஏன் படைக்கிறீங்க, படைக்க கூடாது, நான் படைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், இந்த உலகத்தை உண்டாக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்க்கல. ஆனா இயேசுவை உயிரோடு எழுப்பும் போது பிதா தம்முடைய ஆவியினால அவர் எழுப்பும் போது பாதாளமே, பிசாசே, ஒட்டுமொத்த பிசாசோட அரசும் எழுந்து விரோதமா எழுந்து, ஏன்னா உயிர்த்துட்டாருன்னா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. அதனால்தான் அந்த வானதூதன் சொல்றான், சொன்னபடி உயிர்த்தாருன்னு. அப்படி உயிர்க்கலன்னா இந்த வேதாகமே ஒண்ணும் கிடையாது, அதுல ஒரு பலனும் கிடையாது. வெறும் அது ஒரு மேகசின் மாதிரி தான் ஆயிட்டு இருக்கும், ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இயேசு உயிர்க்கலன்னா அது சும்மா நம்ம ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி, இல்லை ஒரு வரலாறு படிக்கிற மாதிரி, இல்லை ஒரு கலாச்சாரத்தை படிக்கிற மாதிரி தான் இருக்குமோ ஒழிய அதுல எந்த வல்லமையோ இல்லை எந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறதோ எதுவுமே இருக்காது. அவர் உயிர்த்ததுனாலதான் நாம மார்ச் பண்ணின்னு பரலோகத்துக்குள்ள நுழைய போறோம். தங்க வீதியில நாம் நடந்து உள்ள பரலோகத்துக்குள்ள போக போறோம். நம்ம வாழ்க்கை முடியும் போது நமக்கு கதவு திறக்க போகிறது பரலோகத்துல. அதுக்குள்ள நம்ம நடந்து போக போறோம். யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையில்லை பரலோகம் போறதுக்கு. பேதுரு வாசப்படியிலே உட்கார்ந்து நிற்பாரு அப்படின்னா பரலோகத்துக்கு அவர் யாரை நினைக்கிறாரோ அவரை தான் உள்ள விடுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பிரசங்கங்கள்லாம் இருக்குது, நிறைய போதனைகள்லாம் இருக்குது. அப்படி பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படல அவர் தான் கேட் கீப்பர், வாட்ச்மேனு, இல்லை அந்த கேட்டுக்கு பொறுப்பு, அவர் யாரை நினைக்கிறாரோ அவரை உள்ள விடுவாரு அப்படின்ற போதனைகள்லாம் இன்னைக்கும் கிறிஸ்துவத்துல நிறைய இருக்குது. கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ பரலோகத்தோட கதவு திறக்கப்படுகிறது, எப்போ அந்த உறுதி கிடைக்குதுன்னா, எப்போ நீங்க இயேசுவை ஆண்டவர் என்று விசுவசித்து நீங்க ஞானஸ்தானம் வாங்குறீங்களோ அப்பொழுது நீங்க உங்களுக்கு பரலோகத்துல ஒரு இடம் உறுதி ஆகிறது. நீங்க போகும்போது பரலோகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது உங்களுக்கான கதவுகள் அங்க திறக்கப்படுது. யாரும் நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையவே கிடையாது. அதான் உயிர்த்தெழுதலோட மகத்துவம். இந்த அவர் உயிர்த்தெழக்கூடாது என்று சொல்லி பாதாளத்தோட சக்தி, பிசாசின் சக்தியை ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவரை எழுப்பக்கூடாது என்று எதிர்த்து போராடினது
அதனால கர்த்தர் தம்முடைய வல்லமையை அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டியதா இருந்தது. உயிர்த்தெழுதல்ல இயேசுவை உயிரோடு எழுப்புறதுல தான் தேவன் தம்முடைய அதிகபட்ச வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தினது மட்டும் இல்ல, அந்த வல்லமையை விசுவசிக்கிற, இயேசுவை விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுத்திருக்கிறார். காடோட அட்மோஸ்ட் வல்லமை, தேவனுடைய மேக்சிமம் வல்லமை நம் உள்ளத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் பரிதாபமா வாழுறாங்க பாருங்க. ஒண்ணும் இல்லாதவர்களாக வாழ்கிறாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏன்டா வாழுறோம் அப்படின்னு வாழுறாங்க. அவங்களுக்கு புரியல, கர்த்தர் நம்முடைய மிகப்பெரிய வல்லமைய நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் என்பது. அந்த வல்லமைக்கு மேலான வல்லமையை இதுவரைக்கும் கர்த்தர் எங்கேயுமே வெளிப்படுத்தவில்லை. அதுதான் கர்த்தருடைய அதிகபட்ச வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த வல்லமைய நம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அதுக்கு ஏதாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா பிரதர்? எத்தனை நாள் ஜெபம் பண்ணணும்? எத்தனை நாள் உபவாசம் இருக்கணும்? சொல்லுங்க பிரதர். முட்டிக்காலில் இருக்கணுமா? கை தூக்கின்னு இருக்கணுமா? என்ன செய்யணும்? அந்த வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 1:19 வாசிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலும். அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ள, அதை நான் புரிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்றதின் வழியாக அதை நான் செயல்படுத்த என்னுடைய மனக்கண்களை திறந்தரலும், பிரகாசமாக்கிடும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவர்களுடைய ஜெபமே இதுதான். கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் நிறைய பிச்சைக்காரனுடைய ஜெபம் தான். பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கடவுள் முன்னாடி போய் ஒரு லிஸ்ட் எடுத்து, ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறோம். ஆண்டவரே இது முடியல, ஆண்டவரே அது முடியல, ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லின்னு உட்கார்ந்துருக்கிறோம். என்கிட்ட இது இல்லை ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே. பிச்சைக்காரனுக்கும் கிறிஸ்துவ ஜபத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சைக்காரன் வர மாதிரி தான் கர்த்தர் முன்னாடி போய் பிச்சை எடுக்கிறது. ஆனா அவர்களுக்கு தெரியல தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. கர்த்தருடைய எல்லா சொத்துக்கும் அவர்கள் பங்குதாரர்கள் என்பது, உரிமையாளர்கள், வாரிசு என்பது அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளை என்பது அவங்களுக்கு புரிஞ்சா தானே, தேவனுடைய குடும்பத்துல தாங்கள் ஒருவராய் இருக்கிறோன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டா தானே அவங்க வெற்றிகரமா வாழ முடியும், ஜெயம் உள்ளவர்களா மாற முடியும். கர்த்தருடைய இதெல்லாம் என்னுடைய இது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் அவைகளை அவங்களால சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை புரிஞ்சுக்கணும்னு தான் கர்த்தர் 6000 8000 வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. வாக்கு தத்தங்களை எடுத்து பாருங்க, இல்லைன்னு ஒண்ணு கர்த்தர் சொல்லவே இல்லை. நமக்கு தேவையானதை விட அதிகமாவே சொல்லி இருக்கிறார். நம்ம அதிகத்திலும் அதிகமாக வாழணும், நிரம்பி வழியிற அளவுக்கு, இடம் கொள்ளாத அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு வாழணுன்றது தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். இன்னும் உலகத்துல போராட்டம் இருக்குது, உபத்திரம் இருக்குது. இயேசு சொல்றாரு, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன் அப்படின்ற. அவர் ஜெயிச்சாருன்னா, அவர் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் கடவுள், அவர் ஜெயிச்சாரு, அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியை அவர் காண்பித்தார். அந்த தூண்டுதல் தான் நமக்குள்ள உண்டாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மத்தேயு, மார்க், லூக், யோவான் வாசிக்கிறோம். இயேசு அற்புதங்களை செய்தார், இன்கிரெடிபிள் மிராக்கிள், யோசிக்க முடியாத அற்புதங்களை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு சத்த நேரத்துல. அதுவும் அவரு சொல்றாரு, தண்ணியை இந்த ஜாடிகள்ல நிரப்புங்க, 7 ஜாடியில வச்சு நிரப்புங்கன்னு. அங்க ஒரு ஜபம் கூட அவர் பண்ணல. மொண்டு பந்தி விசாரிக்கிறவன்ட்ட போய் காட்டுங்கன்ட்டார், அவ்வளவுதான் அவர் சொன்னது. ஊத்துனாங்க, அதுக்கப்புறம் மொண்டு எடுத்துன்னு போ அப்படின்னாரு. அவர் அங்க ஒரு ஜபம் பண்ண மாதிரியே தெரியல, அப்படியே மொண்டு எடுத்துன்னு போனாங்க, அது திராட்சை ரசமா மாறி இருந்தது. முதல் அற்புதம் அவர் செய்தது அதுதான். அதன் பிறகு என்ன மாதிரி தண்ணீர் மேல நடந்தாரு. குஷ்டரோகிக்கு மருந்தே கிடையாது அப்போலாம். குஷ்டரோகத்தை சுகமாக்கினார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார் பாருங்க. பிசாசு 6000 பிசாசுக்கு மேல பிடிச்சிருந்து அவனை துரத்து நேரம் ஓடி போச்சு. பிசாசு போய் கடல்ல போய் விழுந்தான், பன்னிகள் மேல ஏறி கடல்ல போய் விழுந்தான். நடக்க முடியாமல் 38 ஆண்டுகளாக பெத்சைதால ஒரு மனுஷன் படுத்துட்டு இருந்தான். அவனுடைய சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்து வீட்டுக்கு நடந்து போ அப்படின்றாரு.
பார்வையற்றவன் வந்து நின்னான், பார்வை பெற்றுக்கொள்ளு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னா கையை வச்சு சுகமாக்கினார். அவர் பேசினார், சுகம் கிடைச்சது. வந்த அத்தனை விசுவாசத்தோடு அவரை விசுவாசித்த அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். அதோடு இயேசுவோட ஊழியம் முடிஞ்சிடல. அந்த ஊழியம் நம்மளும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல நாமளும் இருக்கணும்னு வேதம் சொல்லு. யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடி நான் என்னை விசுவசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். நம்முடைய தரிசனம் இப்படிதான் இருக்கணும். இயேசுவை விட பெரிய கிரியைகளை செய்யணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கழுதை மேல ஏறி போனார் ஓசானா பாடி. கழுதை என்னைக்காவது சொல்லிச்சா நான் கடவுள் இல்லைங்க, எனக்கு ஓலையை போடாதீங்க, என்ன துதிக்காதீங்கன்னு அப்படின்னு அந்த கழுதை என்னைக்காவது சொல்லிச்சா? ஏன்னா கழுதைக்கு தெரியும் நாம கிடையாது, நம்ம மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் தான் அப்படின்னு. கழுதைக்கே தெரியுக்குள்ள நமக்கு தெரியாதா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம் வாழ்க்கையிலயோ நம்ம குடும்பத்திலோ நம்ம வழியாக இந்த சமுதாயத்திலேயோ செய்யும் போது அவர் செய்யறாருன்றது நமக்கு புரியாதா? நமக்கு புரியும். பிசாசு இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் பண்றான் பாருங்க. நீ அற்புதங்கள்லாம் நீ செய்ய ஆரம்பிச்சா ரொம்ப கவனமா இருக்கணும், அவருக்கு நீ மகிமையை கொடுக்கணும், கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீ நரத்துக்கு போயிடுவ அப்படின்னு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லைக் பிரீத் வந்துடும். கழுதைக்கே தெரியக்குள்ள நமக்கு தெரியாது. 5 அறிவு இருக்கிற கழுதைக்கு தெரியக்குள்ள நமக்கு தெரியாதா? அவர் நமக்குள்ள இருக்கிற அவர் தான் நடப்பிக்கிறார். அந்த வல்லமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை தான் நம்ம மகிமைப்படுத்தணும். நமக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். இந்த மாதிரி போதனைகள் நம்ம அந்த அந்த ஸ்டேஜை அடையாதபடி, அற்புதங்களை நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில கொண்டு வராதபடி பிசாசு இப்படியெல்லாம் பயமுறுத்தி நிறைய பேரை தடுத்துடுறான். நானே அந்த ப்ராப்ளம்ல இருந்தேன். இந்த மாதிரி போதனைகளை கேட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம், எங்கடா இது நம்ம தேவனை மகிமைப்படுத்தாம விட்டுட்டு, ஏன்னா நான் அற்புதங்களை பார்த்துருக்கிறேன் என் ஊழியத்துல. செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு வாரம் தான் டைம் கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு. ஒரே ஒரு வாரம் தான். இந்த ஜிப்மர்ல டாக்டர் சொல்லிட்டாங்க, அம்மா நீ செத்துருவ, அவ்வளவுதான், இன்னும் ஒரு 1.5 வாரம் தான், இதுக்கு மேல நீ பழைக்க மாட்ட அப்படின்ட்டாங்க. என்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க. நான் சொல்றது 98ல 1998ல அதை கொண்டு வந்த போது நான் பேசினேன், சொன்னேன் இயேசுவால குணமாக்க முடியும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மேல ஊற்றி என்னை சுகமாக்கும். 2 லைன் தான். இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மேல ஊற்றி என்னை சுகமாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? இயேசு உன்னை குணமாக்குவார். டாக்டர் எது வேணா சொல்லட்டும், டாக்டரை படைத்தவர் சொல்றாரு இதை செய்ய. இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் மேல ஊற்றி என்னை சுகமாக்கும் என்று 5 வேளை சொல்லு, ஒரு சொல்லிக்கிட்டே இரு, சுகமாகிற வரைக்கும். நீ சுகமாகி நல்லா ஆகுறத நீயே பாப்ப பாரு அப்படின்னு. நான் கண் எதிர்க்க பார்த்தேன். அந்த பொண்ணால் நடக்க முடியாது. டிபி அட்டாக் ஆகி வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லை, சதை ஒட்டின்னு கிடக்குது. என் உயரம் கிட்ட இருக்குது அந்த பொண்ணு. நான் கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான், கர்த்தர்னால சுகமாக்க முடியும். அவங்க சொன்னாங்க ஜிப்மர்ல டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, டிபி முத்திடுச்சு. அந்த அம்மா நான் கவுன்சிலிங் முடிச்ச பிறகு அவ்வளோ பெரிய பொண்ணை 14-15 வயசு என் ஷோல்டரை தாண்டி இருக்குது, அந்த பொண்ணை தூக்கிட்டு தான் நடந்து போய் பஸ்ஸை ஏத்துறாங்க. ஆனா சரியா நான் சொல்றேன், ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் இருக்கும். நான் அந்த பொண்ணை மறுபடியும் சந்தித்த போது அது போய் உட்காந்து நல்லா சுட்டிதாரெல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்து தலைகளெல்லாம் அழகா சிவின்னு அட்டகாசமா உட்காந்து இருந்து, அண்ணா ஏஞ்சி நின்று, அண்ணா நான் சுகமாயிட்டாண்ணா, நீங்க நல்லா இருக்கிறண்ணா, இதோ பாருங்கண்ணா அப்படின்னுச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், என்னம்மா கர்த்தர் சுகமாயிட்டார் பொழுது சந்தோஷம் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணே சொல்லுச்சு, என்னை ட்ரீட் பண்ண ஜிப்மர் டாக்டர்கிட்ட போனேன், அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்க என்னை பார்த்த உடனே அந்த டாக்டர் கேட்டார், என்னை விட ஸ்பெஷலிஸ்ட்டு இங்கே பாண்டிச்சேரியில் யாருமே இல்லையோம்மா, யார்கிட்டம்மா போனேன் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இந்து பொண்ணு சொல்லிச்சு, ஏசு டாக்டர் என்னை குணமாக்கிறேன், அதை பாருங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. இதுதான் சாட்சிய வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உயிர்த்தெழுதல், அதுதான் ஈஸ்டர். சும்மா நான் பிரியாணி தின்னுட்டு நல்லா ஏப்பம் விட்டு தூங்குறேன்றது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ஏதோ நான் கோயிலுக்கு போனேன், கை தட்டினேன், 2 பாட்டு பாடினேன், 2 நல்லா ஒரு பிரசங்கம், அருமையா பிரதர் பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. ஓகேங்களா? எப்போ பாஸ்டர் பிரசங்கத்தை முடிப்பாரு அப்படின்றத நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. எப்போ பூச முடியும், நான்லாம் வாழ்ந்த காலத்துல எப்போ இவர் முடிப்பாருன்னு தெரியலையே
அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லை, அது இல்லை. வெற்றிகரமாக இயேசு எப்படி பிசாச சிலுவையில ஜெயிச்சாரோ, நோயை எப்படி ஜெயிச்சாரோ, எப்படி சாபத்தை ஜெயிச்சாரோ, ஏழ்மையை ஜெயிச்சாரோ, கர்த்தரோட இணைய தடுத்த காரியங்களை எப்படி சிலுவையில வெற்றி கொண்டாரோ, அதே போல நாமும் கூட இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க பிறந்திருக்கோம். இந்த உலகத்துல நம்ம காலையில ஏஞ்சதுல இருந்து சவால் இருக்குது. நம்ம பிறந்ததுல இருந்து சவால் இருந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்க, மாசம் ஆனவுடனே நமக்கு எல்லா பில்லும் வரும். அதுவே ஒரு சேலஞ்சு தான் இல்லையா? கரண்ட் பில்ல இருந்து, தண்ணி பில்ல இருந்து, வாடகையில இருந்து, இன்டர்நெட் பில்லுல இருந்து, போன் பில்ல இருந்து, இன்னும் சாப்பாட்டுக்கான பட்ஜெட்ல இருந்து எல்லா பில்லும் வந்து நிற்கும். சவால்கள் வந்து நிற்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மளை எதிர்த்து நிற்கிறான். ரட்சிக்கப்பட்ட போதோ இல்லை ஒரு ஜபம் சொன்னதுனாலயோ அவன் நிரந்தரமா நம்மளை விட்டு விலகி போய் நிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத அவன் பார்க்கிறான். புரியுதுங்களா? இயேசு சொல்றாரு பாருங்க, ஒரு ஆவியை துரத்துறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அந்த ஆவியை துரத்திட்டா அதுக்கப்புறம் 7 ஆவி வந்து உள்ள பூந்துக்கும். முன் நிலைமையை விட அவனோட நிலைமை மோசமா இருக்கும் அப்படின்றார் இயேசு. ஆமா, இங்கெல்லாம் பாருங்க, பிசாசை துரத்த கூப்பிட்டா உடனே பாஸ்டருங்க கிளம்பி போயிடுறாங்க. பிசாசை துரத்த போறான், பௌர்ணமி ஜபம், இந்த ஜபம், அந்த ஜபம், அதை துரத்துறேன், இதை துரத்துறேன்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? ஒரு ஆவியை சொல்றாரு. ஒரு ஆவியை நான் துரத்தணும்னா அவரே சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல 7 ஆவியை கொண்டாந்து உள்ள வச்சு இன்னும் கலவரம் நடக்கும் அவன் வாழ்க்கையில. அவன் வாழ்க்கையில துன்பங்கள்லாம் நடக்கும், பாடுகள்லாம் நடக்கும், இன்னும் மோசமா போயிடும் அவனோட வாழ்க்கை அப்படின்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நமக்கு எவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வல்லமையே நமக்குள்ள இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் பிசாசு இயேசு சொல்றபடி வீடு சுத்தமா இருக்குது. நம்முடைய பிசாசை துரத்துனா நம்முடைய ஆத்மா சுத்தமாயிடுது. அப்படி சுத்தமாகும்போது பிசாசு அதோட விட்டு போயிடல இல்லையா? நம்ம வீட்டை நம்ம பெருக்கிறோம், கிளீன் பண்றோம், அது அடுத்த வாரம் பாருங்க, அடுத்த நாளே பாருங்க எவ்வளவு தூசி வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் பிசாசு. நாம பிசாசு விலகி போனாலும் ஒரு மனுஷனை விட்டு அவன் சும்மா விடுறது இல்லை. ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பார்ப்பான். விசுவாசத்தோட இருக்கிறானா, அவர் மேல, இயேசுவின் மேல நம்பிக்கையோட இருக்கிறானா, ஒவ்வொரு நாளும் பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த விசுவாசத்தை, அந்த வல்லமைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை கொண்டு நம்ம அவனை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு சவால் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு நாள் நான் விடுதலை பெற்றுட்டேன், அது நிரந்தரமா இருக்கும் அப்படின்னா இருக்காது. நான் வியாதியிலேருந்து நான் சுகத்தை பெற்றுட்டேன் கர்த்தர் இடத்துல, அது நிரந்தரமா நான் சாவுற வரைக்கும் அந்த வியாதி என்னை ஜெயிக்க முடியாது அப்படின்றது கிடையாது. அது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா, தேவனுடைய வல்லமையை, வார்த்தையை கொண்டு, அவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு, அவருடைய வாக்கு தத்தங்களை கொண்டு அதை ஜெயிச்சு மறுபடியும் புறமுதுகு காட்டி ஓடும்படியாக நம்ம செய்யணும். அப்போ அவனுக்கு புரிஞ்சிடும். பிசாசுக்கு 2-3 தடவை நம்ம பண்ணுனாலே அவனுக்கு புரிஞ்சிடும், இவன்ட்ட நம்ம வேலையை வச்சுக்க கூடாது. போனோம்னா நம்ம அடிபட்டு தான் ஓடியாரணும். வீணா நம்ம வேற யாரையாவது பார்ப்போம், இவன் நமக்கு ஏற்ற ஆள் கிடையாது, இவன் நம்மளை குலைச்சிருவான், நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், அதனால நம்ம இவன்கிட்டே போகக்கூடாதுன்னு அவன் புரிஞ்சுக்குவான். அப்படிதான ஒழிய நம்ம இன்னும் கிறிஸ்தவர்கள் பாஸ்டர் ஜம்ப் பண்ணி விடுதலை கொடுப்பாரு, இல்லை நல்லா ஜம்ப் பண்றவங்க விடுதலை கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்க, அது நடக்கும். ஆனா அது நிரந்தரமா இருக்குமானா கிடையவே கிடையாது. ஆனா வேதத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் காண்பிக்கும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நீங்க அதை செயல்படுத்துங்க, உங்க கையில தான் இருக்குது. எப்படி கரண்ட் ஆபீஸ் பாருங்க, அவங்க நமக்கு அவங்க கரண்ட்டை மீட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு போறாங்க. ரொம்ப ஹை பவர்லாம் கொடுக்குறாங்க. சில இடங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஹை பவர்லாம் கொடுக்குறாங்க. நமக்கும் 3 ஃபேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏசி, இதெல்லாம் மிக்சி, பெரிய பெரிய என்ன ரொம்ப கரண்ட் இருக்கக்கூடிய சாதனங்கள்லாம் பயன்படுத்த நமக்கு கரண்ட்லாம் கொடுக்குறாங்க அவங்க, இல்லையா? ஆனா அவங்க வீட்டில் சுவிட்சை போட்டு போறது கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணி லைட் எரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க உள்ள சுவிட்ச் எல்லாம் போட்டு பார்த்து, ஏதோ சுவிட்சை போட்டீங்கன்னா எரிய போகுது, இல்லை நீங்க போட்டு போங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க?
அது எங்க வேலை கிடையாதுங்க. கரண்ட்டை கொண்டாந்து உங்க மீட்டர்ல குடுக்கறது தான் எங்க வேலை. சுவிட்ச போடுறது உங்க வேலை. கர்த்தரும் கூட தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நம்ம தான் பயன்படுத்தணும் மொழி அவர் பயன்படுத்த மாட்டார். எப்படி சுவிட்ச கரண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து போட மாட்டாங்களோ அதே மாதிரி கர்த்தரும் கூட வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை, மேக்சிமம் வல்லமைய, அதிகபட்ச வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்துறதை விட்டுட்டு கர்த்தர் முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அழுகுறவங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுறதே கிடையாது. நீ அழுதீங்கன்னா அது அவிசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுது. ஒரு பதற்றமே இருக்காது. ஒரு காரியத்தை குறித்து அவன் ஜெபிக்கிறான், ஜெபிச்சு முடிச்ச பிறகு அவனுக்குள்ள பதற்றமே இருக்காது. அப்புறம் எங்க இந்த டிப்ரெஷன்லாம் வருது, மன அழுத்தம், மன போராட்டம்லாம் வருது பிரதர் அப்படின்றாங்க. ஜெபம் பண்ண பிறகு, ஆழமா ஜெபம் பண்ண பிறகு முடியல பிரதர் அப்படின்றாங்க. எங்க இருந்து வருது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. இன்னுமே புரியல. கர்த்தர் எங்கேயோ பரலோகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. பெருசா சேர் போட்டு பரலோகத்துல அப்படியே கால் மேல கால் போட்டுன்னு செங்கோலை கையில வச்சுக்கின்னு தலையில ஒரு கிரீடத்தை வச்சுன்னு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன், அவரு எங்கேயோ கண்ணுக்கு எட்டாத பல லட்சம் கோடி மைல் தூரத்துல இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால என்னன்னா அவங்களுடைய ஜபங்கள் ரொம்ப நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு, ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இயேசு எங்க இருக்கிறார்? அவர் எங்க வாழ்கிறார்? அவர் எங்க ஜீவிக்கிறார்? நமக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு, வேற எங்கேயும் இல்ல. நீங்க வேற எங்கேயும் தேடி தேடி பார்த்தீங்கன்னா அவரை கண்டுபிடிக்க முடியாது. கோயிலுள்ள இருக்கிறாரா இயேசு? அப்படி வேதத்துல எங்கேயுமே கிடையாது. எந்த கோயிலுலயும் இயேசு கிடையாது. எந்த கிறிஸ்துவ கோயிலையும் கடவுள் கிடையாது. நிறைய பேர் இப்போ என்ன நினைச்சுக்கிறாங்க, கிறிஸ்துவ கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணா அங்க கடவுள் இருக்கிறாருன்னு. ஏசாயா 66:1-2 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரத்தினாலதான் நீங்க இந்த ஆலயத்தெல்லாம் கட்டினீங்க, என் ஞானத்தினாலதான் நீங்க இந்த கோயில் எல்லாம் கட்டினீங்க. நீங்க கர்த்தர் சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க கட்டிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு பெரிய ஒரு கடவுள். இங்க இருந்து ஒரு ராக்கெட் எடுத்து நீங்க மேல போயிட்டே இருந்தா போயிட்டே இருக்கும். இட் இஸ் அன் இன்ஃபினிட்டி. படைப்பே அவ்வளவு பெருசா இருக்கும்போது கடவுள் எவ்வளவு பெருசா இருப்பாரு. அவரை கொண்டாந்து ஒரு ரூம்லயோ ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ளேயோ நீங்க உள்ள வச்சு கூட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனவனே 8 மணி 8:30 மணி 9:30 மணி ஆனவனே திறந்து நான் கடவுளை போய் பார்க்க போறேன் அப்படின்னா அவர் அந்த எந்த கட்டடத்துக்குள்ளேயும் அவர் இருக்க மாட்டார். அவ்வளவு பெரியவருங்க. நீங்க போய் எலி பொந்துல வாழுறீங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. பிரதர் நான் எலி பொந்துல போய் வாழுறேன் பிரதர், அன்னாட எலி பூந்துக்குள்ளதான் நான் போய் பூந்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப முடியுதா? அதைதான் நம்ம செய்யறோம். கடவுள் அவ்வளவு பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், சிங்காசனமே வானமே சிங்காசனமே அவ்வளவு பெருசு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் கால் வைக்கிற ஒரு ஸ்டூல்னு எடுத்துக்கலாம், ஒரு பெஞ்சுன்னு எடுத்துக்கலாம். பூமி வந்து ஒரு பெஞ்சு மாதிரி அப்படின்றாரு, சின்னதா கால் வைக்கிற ஒரு பெஞ்சு அப்படின்ற. அப்படி வானத்துக்கும் பூமிக்கு விட பெரிய அவரை கொண்டாந்து ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து கடவுளே சொல்றாரு, நீங்க எப்படி எலி பொந்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு நீங்க நம்புவீங்களா? ஆனா நான் மட்டும் ஒரு எலி பொந்துல பூந்துனுக்கிற மாதிரி கோயிலுள்ள பூந்துனுக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு கர்த்தர். லாஜிக் புரியுதுங்களா? நிறைய பேர் கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணாதான் ஜெபம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கொலோசியர் 1:27 கடைசி 3 வரி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சிலைக்குள்ள அவர் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா அந்த சிலைக்கு நான் பெயிண்ட் அடிச்சாதான் அது பெயிண்ட் அடிக்கும், அதுவா பெயிண்ட் அடிச்சுக்காது. அதாவது 1 இன்ச்சு கூட ஒரு 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 இன்ச்சு கூட இல்ல, 1 சென்டிமீட்டர் கூட அதால நகர முடியாது. 1 மில்லிமீட்டர் கூட அந்த
சிலையால் நம்ம நவர முடியாது, அதால பார்க்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, கண் இருந்தும் அதால காண முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, வாய் இருந்தாலும் பேச முடியாது. நிறைய பேரோட நம்பிக்கை என்னன்னா இயேசு உயிரோடு எழும்புல அப்படின்னு இருக்குது. கிறிஸ்தவங்களே சொல்றாங்க, அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க பிரதர், பைபிள்ல அதெல்லாம் எழுதிட்டாங்க, அதெல்லாம் ஒரு நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு, இல்லை ஒரு மதத்தை வளர்க்கறதுக்கு. ஒரு மதத்தை நம்ம வளர்த்தோம்னா அவன் ஒழுக்கமா இருப்பான், சில நெறிமுறைகளோடு இருப்பான், வீணா ஒரு தவறுகள்லாம் செய்ய மாட்டான். அதுக்காக சில நெறிமுறைகளை மனுஷனை ஒழுங்குபடுத்துவதற்காக எழுதப்பட்டது தான் பிரதர் உயிர்த்தாருன்னு அப்படின்னு நினைக்கிற தியாலஜிக்கல் பீப்புளே இருக்கிறாங்க. அது மாதிரி இயேசு உயிர்த்தாருன்றது ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா நான் நேத்து பிரசவம் பண்ணேன், 3 நிமிஷம் பிரசவம், அதுலயே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இயேசு உயிர்த்தாருன்ற எவிடன்ஸ், சாட்சி, தடயம் வந்து நம்ம வேதத்துல தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, வரலாறுலயே இருக்குது. வரலாறுலயே அதை எழுதுறாங்க. ஏன்னா இயேசு உயிர்த்து பரமேறின பிறகு அந்த 300 ஆண்டுகள் ரொம்ப கிறிஸ்துவத்துக்கு ரொம்ப போராட்டம் உள்ளதா இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மதத்தை தொடங்குகிறார், யூதர்கள்ல இருந்து மற்ற ரோமர்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இயேசு தொடங்கின மதம் வந்து வித்தியாசமா இருக்குது. என்னன்னா சும்மா ஜெபம் பண்ணி ஏதோ கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு ஏதோ ஒரு சர்மனை கேட்டுட்டு மட்டும் போறவங்க கிடையாது. அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை காண்றாங்க, அவங்க வழியா அற்புதங்கள் நடக்குது, சத்தம் உயிரோடு எழும்புகிறான், வியாதிஸ்தன் குணம் பெறுகிறான், விடுதலை அடைகிறான். நானே என் மினிஸ்ட்ரியில எவ்வளவு பார்த்துருக்கேன் தெரியுங்களா, ஊழியத்தில். நான் போன வாரம் கூட ஒரு சாட்சி சொன்ன பாரு, அப்படி அற்புதங்கள்லாம் நடக்குது. ஜனங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது, அவங்க குறைகள்லாம் நீங்குது, அவங்க கட்டுகள்லாம் உடையுது, பாவங்கள் சாபங்கள் இதெல்லாம் அவங்கள விட்டு நீங்கி போகுது. அதனால யூதர்கள், ஏன்னா அவங்க தான் ரொம்ப, அவங்களுக்கு தான் கோயில் இருக்குது, அவங்களுக்கு தான் ஸ்கிரிப்சர் வேதம் இருக்குது, பழைய ஏற்பாடு அவங்க கையில வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஆராதனை முறைமை இருக்குது, அவங்களுக்கு தான் கர்த்தர் இருக்கிறாரு இருக்கிறாரு. அவங்கள மாதிரி ஒரு பக்காவான ரிலிஜன் கிடையாது. அவங்களுக்கு தான் ஃபெஸ்டிவல் இருக்குது. எருசலேம்ல ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, திருவிழா வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அளவுக்கு அந்த நாள்ல கூடுவாங்களாம் அங்க. புரியுதுங்களா? அவ்வளவு கூட்டம் வருது, அவ்வளவு தங்களுக்கென்று எல்லாமே இருக்குதுங்க அப்படின்னுவாங்க. கேட்டா வேற மதத்தினருக்கு அதெல்லாம் கிடையாது அப்போ. புரியுதுங்களா? அப்போ அதனால தங்களுடைய மதம் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு வந்தபோது அவருடைய போதனை வித்தியாசமா இருந்தது. அதான் மத்தேயு, மார்க்கு, லூக், யோவான்ல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அது தனி மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்ற, உயர்த்த, ஜெயம் கொள்ள, இந்த உலகத்துல வெற்றிகரமாய் வாழ இருந்தது. அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. முடியாதுன்ற காரியத்தை கர்த்தர் செய்தார். அவருடைய நாமம் செஞ்சது, அவருடைய ரத்தம் செஞ்சது, அவருடைய வார்த்தை செஞ்சது, இத்தனையும் நடப்பித்தது அங்க. அதனால கூட்டம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க, ஜனங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு யூதர்கள் எதிர்த்தார்கள், மற்றவர்கள் எதிர்த்தாங்க அப்படின்னா இவங்களை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. கூட்டி கொண்டு போய் கொலை செய்தார்கள். கிறிஸ்தவனா நீ வா அப்படின்னு பிடிச்சிட்டு போய், இயேசு நீ மறுதலி, இல்லைன்னா உன்னை கொண்டுடுவேன். இதை வந்து நான் பிரசங்கம் பண்ணல, இல்ல தியாலஜிக்கல் காலேஜ் பிரசங்கம் பண்ணல, இதை வரலாறு சொல்லுது. நீங்க எடுத்து ரோமன் ஹிஸ்டரி எடுத்து வாசிச்சு பாரு. நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை என்ன பண்ணான்னா, ராத்திரி இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் போடுற மாதிரி கம்பங்களை வச்சு அது மேல கிறிஸ்தவர்களை உயிரோடு கட்டிட்டு எண்ணெயை ஊற்றி, பெட்ரோலை ஊற்றி எரிச்சானோ, எண்ணெயை ஊற்றி எரிச்சானோ ராத்திரில, அது ஸ்ட்ரீட் லைட்டாக வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி அதை பார்த்து அவன் ரசித்தான். சிங்க குகைகள்ல போட்டாங்க, எண்ணெய் கொப்பரையில போட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேட்டாங்க, இயேசுவை மறுதளிச்சிரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு. மனைவி, பிள்ளை, இல்ல கணவன், பிள்ளைங்க, அப்பா, அம்மா முன்னாடி கேட்கிறாங்க, நீ விசுவாசத்தை விட்டுருன்னு. அவங்க சூஸ் பண்ணிருக்கலாம் குடும்பத்தை. இல்ல, நான் மரணத்தை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ரத்த சாட்சியாக மரித்தாங்க அவங்க. இது மாதிரி 2 பேர்ல 300 ஆண்டுகள் கிறிஸ்துவம் பயங்கரமான சேலஞ்சஸ்குள்ள வந்தது. எதிர்த்து நின்று சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுது. மோசமான பீரியடாக இருந்தது. மரித்து போனாங்க. நீங்க உலகத்துல தலைவரை எடுத்துங்க, உலகத்துல தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாழ்ந்தாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் பேர் உயிரை கொடுப்பாங்க. ஆனா அதே தலைவர் செத்த பிறகு யாராவது உயிரை கொடுப்பாங்களா? 2 வருஷம் கழிச்சு, இல்ல 100 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 5 வருஷத்தை கழித்து?
யாராவது அந்த தலைவருக்காக செத்தன்னு சொல்லுவாங்களா? ஆனால் இயேசு மரித்து உயிர்த்த பிறகு 300 ஆண்டுகள் இரத்த சாட்சியாக லட்சக்கணக்கான மக்கள் விசுவாசத்தோடு மரித்து போனாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருந்த தலைவர் மரித்தார்கள், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த ஒரே காரணம் தான் அவர்கள் தங்கள் உயிரையே கொடுத்தார்கள், அவர் மேல விசுவாசத்தை வச்சாங்க. இதுவே ஒரு சாட்சி. இதை விட உயிர்த்தெழுதலுக்கு இன்னொரு சாட்சி கிடையாது. இதை விட பெரிய சாட்சி வேற எதையுமே நம்ம சொல்ல முடியாது. வரலாறே அவ்வளவு பெரிய சாட்சியை நமக்கு சொல்லுகிறது. அதனால உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு எந்த சந்தேகமும் நமக்கு வேணாம். கர்த்தர் உயிரோடு எழுந்தார். அதை நம்ம பிரசவம் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஈஸ்டரோட பிரசங்கம் இன்னையோட நின்றுல, டைம் ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து ஈஸ்டரோட ஜபம். இங்க நடக்கிறது எல்லாமே ஈஸ்டரோட ஜபம் தான். புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். அது உங்க மனக்கண்களை திறக்கணுன்றது தான் இங்க பிரசங்கம் ஒழிய, நீங்கள் விசுவாசம் வளரணும். நீங்க விசுவாசத்துல வளரணும்னா உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை உங்களால பயன்படுத்த முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, அதை பற்றி அறிவு உண்டாயிடுச்சுன்னா, அதை பற்றி நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தின் வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த உலகத்தோட மக்களுடைய வாழ்க்கையே மாறும். இதுதான் ஈஸ்டர் செய்தி. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். எல்லாரும் எழுந்திருப்போம்.